ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது பொட்டென்ஷியலில் கடைசி கிளாஸ். இப்போ நம்ம படிக்க போகிற விஷயங்கள் என்னென்ன? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர், அது படிக்க போகிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன படிக்க போகிறோம்? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு நான் கண்டக்டிங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு நான் கண்டக்டிங் ஸ்பியர் படிக்க போகிறோம். அதாவது ஒரு பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி கிளாஸ் ஸ்பியர். இது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம சிலபஸில் என்ன இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கண்டக்டர், தென் வாட் நெக்ஸ்ட் we have to see அப்படின்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் a கண்டக்டர். அதோட இந்த லெசன் முடிஞ்சிருது. அதாவது பொட்டென்ஷியல் முடிஞ்சிருது. இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திஸ் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. இப்போ பொட்டென்ஷியல் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி போன லெசன்ல நம்ம படிச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிட்டு பொட்டென்ஷியலுக்கு வரப்போறேன். ஓகே, நோட் டவுன் திஸ், எழுதிக்கலாம். ஸோ பொட்டென்ஷியல் டியூ டு அ சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர், அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏற்கனவே போன லெசனில் படித்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர், கண்டக்டிங் ஸ்பியர். இப்போ ஒரு ஸ்பியர் இருக்கு. Charges will be residing on the surface. இந்த சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்ல இருக்கும். இது ரிப்பல் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடும். இப்போ இது சென்டர். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது வெளியில ஒரு பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்ப்போம். அப்புறம் சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்குவோம். அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு பாயிண்ட் சின்னு எடுத்துக்குவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைட் பாயிண்ட் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? The charged sphere behaves like a point charge. Charged sphere behaves like a point charge. ஸோ வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு பாயிண்ட் சார்ஜை போல செயல்படுகிறது. அப்ப இந்த சார்ஜ் இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடியது Q, அது ஒரே புள்ளியில் இருக்கிறது. இங்கிருந்து நம்ம இருக்கக்கூடிய தூரம் R. Rங்கிறது greater than radius. அப்ப பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளவு வரும்? The force on 1 coulomb is called electric field. So electric field will be 1 by 4 pi epsilon naught Q by R square. In the charge density sigma is equal to Q by 4 pi capital R square. இதுல தான் அந்த சார்ஜ் இருக்கு. அப்ப Qக்கு பதிலா நான் என்ன போட முடியும்? சிக்மா 4 pi R square போட முடியும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு is equal to sigma 4 pi R square by 4 pi epsilon naught R square. Qக்கு பதிலா இது போட்டிருக்கேன். கீழே என்ன இருக்கு? 4 pi epsilon naught R square. இப்போ 4 pi கேன்சல் ஆயிருச்சு. அப்ப எனக்கு சிக்மா R square by epsilon naught R squareன்னு கிடைக்குது. ஓகே, எழுதிக்கலாம். இது போன லெசன்ல பார்த்தது, பட் ஐ எம் கிவிங் a revision for this.
So concept வந்து, if you look at from an outside point, it behaves like a point charge. இப்போ நம்ம வந்து பிங்கிற பாயிண்ட் போறோம். இது சர்ஃபேஸ் பாயிண்ட். சர்ஃபேஸ் பாயிண்ட். சர்ஃபேஸ் பாயிண்ட்ல பிங்கிற பாயிண்ட்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா, அந்த ஆர் வந்து குறைஞ்சு 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 இங்க வந்து சேர்ந்துருச்சு. ஆர் வந்து பிகம்ஸ் கேபிட்டல் ஆர். அப்போ இந்த ஃபார்முலால எலக்ட்ரிக் ஃபீல்ட், இது அவுட் சைட் பாயிண்ட், இது வந்து சர்ஃபேஸ். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு வரும் அப்படின்னா 1/4πε0 சார்ஜ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்க வந்து ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் போடும் பொழுது சிக்மா பை எப்சிலான் நாட்னு வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து சிங்கிற பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பியர் இப்படி இருக்கு, இதுல சார்ஜஸ் இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள ஒரு பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பாக்குறீங்க. அப்ப காசியன் சர்ஃபேஸ்னு ஒரு ஸ்பியர் போடுவீங்க. இதுக்குள்ள பார்த்தா சார்ஜே இல்லை, சார்ஜ் எல்லாம் வெளியில இருக்கு. அப்ப காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இல்லைங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு கிடைக்காது. யூ ரிமெம்பர் காஸ்லா அப்ளிகேஷன். அப்ப இது உள்ள சார்ஜ் இல்லைங்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. இதுக்கு என்ன பேரு நம்ம சொல்லுவோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் பாயிண்ட் இஸ் ஜீரோ. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் பாயிண்ட் அப்படின்னா 1/4πε0 q/r² ஞாபகம் வச்சுக்கணும், அல்லது சிக்மா r² by ε0 ஸ்மால் r² சொல்லணும். சர்ஃபேஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா 1/4πε0 q/R² அல்லது சிக்மா பை ε0. இன்சைட் பாயிண்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. ஓகே, ஃபாஸ்டா எழுதிங்க. எழுதி முடிச்சவங்க ஒரு கிராஃப் போடுங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்சஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, ரெடியா? சரிப்பா, இப்போ கிராஃப் போடலாம். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர், சார்ஜ்டு ஸ்பியர். ஓகே ரைட். சார்ஜஸ் எங்க இருக்கும்? சர்ஃபேஸ்ல இருக்கும். ரைட். இப்போ இதுல டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துங்க, மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துங்க. சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அப்ப கேபிட்டல் ஆர், சென்டர் வந்து ஆரிஜின் ஜீரோ. இப்படி நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் ரேடியஸ், இன்சைட் பாயிண்ட். இங்க டிஸ்டன்ஸ் இஸ் மோர் தேன் ரேடியஸ், அவுட்சைட் பாயிண்ட். ஓகே, கிராஃப் எப்படி வரும்? இன்சைட் த ஸ்பியர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ. அப்ப கிராஃப் இப்படி வரும். ஆன் த சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் ஹேவ் சம் வேல்யூ. அந்த சம் வேல்யூனா என்ன? k/q/r² அப்படின்னு வரும். அது வந்து 10 அப்படின்னா 10 யூனிட். ஓகே, அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகும். Electric field is inversely proportional to distance. You remember this graph? So எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? Shall we go to potential? இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு பத்தி பேசிட்டோம். இது ஆக்சுவலி போன லெசன்ல பார்த்தது. இப்ப மறுபடியும் அதே ஸ்பியர், நம்ம மெட்டல் ஸ்பியர் எடுக்கிறோம். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர். இதுல சார்ஜ் Q இருக்குது, இதோட ரேடியஸ் R அப்படி இருக்கு. நம்ம இப்போ வெளியில உள்ள பாயிண்ட்ல என்ன பொட்டென்ஷியல்,
அப்படின்னு பார்க்க போறோம். சரி, பொட்டன்ஷியல் அவுட் சைட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? The sphere behaves like a point charge. Behaves like a point charge when you look at from an outside point. அப்ப இது வந்து ஈக்குவல் டு a point charge only. எவ்வளவு தூரத்துல நம்ம இருக்கோம்? r தூரத்துல இருக்கோம். rங்கிறது கிரேட்டர் than கேபிட்டல் R. அப்ப இந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ் பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும் 1/4 pi epsilon naught charge by distance. ஓகே, இப்ப சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை வச்சு நீங்க டினாமினேட்ல 4 pi epsilon naught r இருக்கட்டும், q பதிலாக என்ன போடலாம்? சிக்மா இன்டூ 4 pi r ஸ்கொயர் போடலாம். அப்ப 4 pi கேன்சல் ஆயிட்டு பொட்டன்ஷியலுக்கு சிக்மா r ஸ்கொயர் பை எப்சிலான் நாட் r அப்படின்னு கிடைக்கும். இது வந்து அவுட் சைட் பாயிண்ட். ஓகே, எழுதிக்கலாம். ஒன் பை 4 pi எப்சிலான் நாட் q by r k q by r அப்படி சொல்லலாம். சரி, அடுத்தது போறேன். இப்ப நீங்க வந்து எழுதிட்டீங்களா எல்லாரும்? இப்ப நம்ம வந்து சர்ஃபேஸ் பாயிண்ட்டுக்கு போறோம். ஓகே, ரைட். சர்ஃபேஸ் இது வந்து இந்த ஸ்பியர், you are on the surface. அப்ப what is the potential on the surface அப்படின்னு பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? வெளியிலேந்து நீங்க வந்து 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 சர்ஃபேஸ்க்கு வரீங்க. அப்ப r decreases and becomes equal to capital R. R tends to capital R. அப்ப பொட்டன்ஷியல் ஃபார்முலா என்ன சார் எழுதணும் அப்படின்னா 1/4 pi epsilon naught charge divided by இந்த டிஸ்டன்ஸ் வந்து now it is equal to capital R இல்லையா? Q by R. Qக்கு நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படி போட்டால் அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 pi கேன்சல், ஒரு r கேன்சல், சிக்மா r பை எப்சிலான் நாட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிக்மா r by epsilon naught surface potential. அடுத்து முக்கியமான விஷயம் இன்சைட் பாயிண்ட். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு C. இன்சைட் பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது கேள்வி. நமக்கு என்ன தெரியும்? இன்சைட் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோன்னு தெரியும். இதுக்கு பேரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். சரிதானே? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோன்னு தெரியும், அதனால பொட்டன்ஷியல் ஜீரோன்னு சொல்லிடக்கூடாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ. அப்ப இது ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் நான் சொல்லியிருக்கேனே, இந்த ரெண்டு பேரும் வரக்கூடிய ஒரே ஃபார்முலா சொன்னேனே. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? த டிஃபரன்சியேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் இஸ் ஜீரோ. எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ வரும்? கான்ஸ்டன்ட டிஃபரன்ஷியேட் பண்ணா ஜீரோ வரும். அப்ப பொட்டன்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். பொட்டன்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப இந்த சிங்கிற பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா இங்க என்ன வருமோ அதான் வரும், இங்க என்ன வருமோ அதான் இங்க வரும், இங்க என்ன வருமோ அதான் இங்க வரும். அப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா இங்க என்ன வருமோ அதான் சார் வரும். எல்லாமே கான்ஸ்டன்ட் சார். அப்ப இந்த டிப்ல என்ன வருமோ அதுதான் எல்லா இடத்துலயும் வரும். இந்த டிப்ல என்ன வரும் அப்படின்னா அதுதான் சர்ஃபேஸ். அப்ப அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught charge divided by radius. In other words, sigma r by epsilon naught. So since potential is constant throughout the sphere, therefore it is equal to the surface potential. எழுதிக்கலாம். எழுதி முடிச்சிட்டு கிராஃப் போடுங்க.
ஓகே, கிராஃப் போட்டிங்களா? சரி, ரெண்டு கிராஃபையும் சேர்த்து ஒரே இதுல போடலாம். என்னது? ஒரு ஸ்பியர், இது சார்ஜ்டு ஸ்பியர். இந்த சார்ஜ்டு ஸ்பியருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கிராஃப் ரெண்டையும் போடுவோமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஒரு கிராஃப், எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்சஸ் டிஸ்டன்ஸ். இந்த கிராஃப் ஏற்கனவே நம்ம இப்பதான் பேசணும். உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, அதுக்கப்புறம் சர்ஃபேஸ்ல ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வரும், அப்புறம் அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே. பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் என்ன கிராஃப் அப்படின்னா, பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஹியர். இங்க 10, இங்க 10 வோல்ட், 10 வோல்ட், 10 வோல்ட், 10 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது டிஃபரன்சியேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தென் இட் டிக்ரீசஸ். ஓகே, இந்த பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது ஒரு பாராபோலா. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. பாராபோலா என்பது y is equal to x square. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாங்கிறது x into y is a constant, அல்லது y is inversely proportional to x. v is inversely proportional to r. எழுதிக்கலாம். ஸோ 4 விஷயம் சொல்லி தரணும்னு சொன்னேன், அதில் 1 முடிச்சிட்டேன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ சார்ஜ்டு மெட்டல் ஸ்பியர். சரி, இப்போ ஒரு ஈக்குவேஷன் இங்க வந்தது இல்லையா? இதை வச்சு ஒரு கணக்கு ஒன்று, நிறைய கணக்கு போட்டோம், இப்போ ஒரு கணக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்லிட்டு அடுத்ததுக்கு நான் போறேன். ஸோ ரெண்டு ஹீரோ ஒரே ஈக்குவேஷன். ஓகேயா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, இப்ப இந்த 2, 5 இங்க வரேன். Five, 5, 8. ரைட். இப்போ நான் போட்டிருக்க படம் பொட்டென்ஷியல் வர்சஸ் டிஸ்டன்ஸ். கேள்வி, ட்ரா எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்சஸ் டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் 1, 2, 3, 4, 5. த டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கு. இப்ப நம்ம என்ன கிராஃப் வரைய போறோம்? இது 0, இது 2, இது 5, இது 8. எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்சஸ் டிஸ்டன்ஸ். இது டிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு வரையப்போம். எப்படி வரையணும் அப்படின்னா, வாட் இஸ் அ ஃபார்முலா? இந்த இருக்கே, அதான் ஃபார்முலா. சரி,
v இது r dv by dx அப்படின்னா ஸ்லோப். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன? நெகட்டிவ் ஸ்லோப். மைனஸ் ஒன்று இருக்குல்ல, நெகட்டிவ் ஸ்லோப். அப்ப இதுக்கு ஸ்லோப் அப்படின்னா dy by dx, அதுக்கு நெகட்டிவ் மைனஸ். சேஞ்ச் இன் y dv, சேஞ்ச் இன் y இங்க ஜீரோல இருக்கு. இந்த பாயிண்ட் என்ன? 2,5. இந்த பாயிண்ட் என்ன? 0,0. அப்ப vங்கிறது y ஆக்சிஸ். y ஆக்சிஸ்ல என்ன மாற்றம்? 0ல இருந்து 5. அதான் dv. dx x ஆக்சிஸ்ல என்ன மாற்றம் அப்படின்னா இங்க 2, இங்க 0. அப்ப இது 0ல இருந்து 5க்கு போச்சு, 5 மைனஸ் 0. இது 0ல இருந்து 2 போயிருக்கு, 2 மைனஸ் 0. ஸோ 5/2. ஆனா ஒரு மைனஸ் சைன் போடணும், பிகாஸ் நெகட்டிவ் ஸ்லோப். மைனஸ் 2.5. ஓகே, இங்க இது வந்து வோல்ட்ல இருக்கு, இது வோல்ட் பை மீட்டர். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்டார்டிங். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா இங்க அப்படி கொண்டு வருவோம், மைனஸ் 2.5 எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் இங்கே கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த ஏரியால எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் 0. அப்ப இந்த 2ங்கிற பாயிண்ட்ல இருந்து 5 வரைக்கும் இது 0. அப்ப இந்த கிராஃப் என்னாச்சுங்க? 0. இது ஏன் 0? பிகாஸ் இது கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்லோப் வந்து நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, நம்ம ஸ்லோப்பை கண்டுபிடிப்போம். இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், பாசிட்டிவ் ஸ்லோப். இது ஹரிசாண்டல் ஸ்லோப் 0. ஸ்லோப் இது வந்து ஹரிசாண்டலா இருக்கு, ஸ்லோப் வந்து 0. ஸ்லோப் தான் நம்ம இங்க கீழே போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஸ்லோப் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஸ்லோப் நெகட்டிவ். இதுக்கு ஸ்லோப் 0, மைனஸ் 0னா 0. இதுக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவ், அதாவது dv by dx. சேஞ்ச் இன் v என்ன அப்படின்னா இது 5,5, இங்க இது வந்து 8,0. x2 மைனஸ் x1 அது மாதிரி 5 மைனஸ் 0 போட்டோம், இங்க 5 மைனஸ் 5 போட்டோம், இங்க 0 மைனஸ் 5 டிவைடட் பை 8 மைனஸ் 5. ஸோ இது எவ்வளவு வருது? மைனஸ் 5/3. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்ன? நெகட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ஸ்லோப்னா இதுக்கு மைனஸ் போட்டான 5/3. அப்ப ஆன்சர் பிளஸ் 5/3னா 1.67. 1.67. therefore நான் எந்த இடத்துல இந்த படத்தை கொண்டு வந்து முடிக்கணும்? 1.67. இது மைனஸ் 2.5, இது 0, இது பிளஸ் 1.67 எழுதிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் கிராஃப்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஃப் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ அடுத்த டிஸ்கஷனுக்கு நம்ம போறோம். இப்போ நான் கண்டக்டிங் ஸ்பியர். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் சொல்லித்தரதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லித்தரேன். அதாவது ஏற்கனவே சொல்லி கொடுத்ததை ரீகால் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு நான் கண்டக்டிங் ஸ்பியர், uniformly charged, of course. ஓகே, அப்போ ஒரு கண்ணாடி ஸ்பியர் இருக்கு, இதுல சார்ஜஸ் இருக்குன்னா உள்ளுக்குள்ளதான் இருக்கும். யூனிஃபார்ம்லி சார்ஜ் நான் கண்டக்டர். அப்ப நம்ம 3 பாயிண்ட் எடுக்கலாம். 1 அவுட் சைட் பாயிண்ட், இங்க இருந்து டிஸ்டன்ஸ் r, radius is capital R. இப்போ what is the electric field?
electric field outside point என்ன சொல்லுவோம், behaves like a point charge. அப்ப 1/4 pi epsilon naught இதுல இருக்க total chargeக்கு பேரு q divided by distance square. You understand? Behaves like a point charge. The big sphere has a charge capital Q. சரி, Qங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஞாபகம் இருக்கா? வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி rho is equal to charge divided by volume of the sphere. அப்ப சார்ஜுக்கு பதிலாக நான் என்ன எழுத போறேன், rho into 4/3 pi r cube. வேற என்ன இருக்கு இங்க, இங்க ஒரு 4 pi epsilon naught r square. எது கேன்சல் ஆகுது, 4 pi கேன்சல் ஆகுது. அப்ப ஆன்சர் என்ன வருது, rho r cube by 3 epsilon naught r square. This is the electric field at outside point. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து we are coming to the surface point B. B பத்தி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், R reduces to R. இந்த R வந்து சின்ன சின்னதா குறைஞ்சிக்கிட்டே வந்து இங்கேருந்து வந்து நம்ம இங்க வந்துட்டோம். ஸோ அதை முடிச்சிடலாம். ஸோ நவ் சர்ஃபேஸ் பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க, it is 1/4 pi epsilon naught total charge weight by capital R square. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா, this is equal to இங்க ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் போடணும். அப்ப rho r cube by 3 epsilon naught r square. அந்த r square அங்க கேன்சல் ஆகும்போது rho r by 3 epsilon naught. This is a formula for electric field on the surface. Electric field due to uniformly charged non-conducting sphere. Right. இப்ப இன்சைட் பாயிண்ட் ஓகே தானே, இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம், எழுதிக்கலாம். அடுத்ததுக்கு வரேன், இன்சைட் பாயிண்ட். இப்போ இந்த ஸ்பியர் இருக்கு, இதுல உள்ள போயிட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் சி. இதுல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போறேன். அப்ப நான் வந்து ஒரு காசியன் ஸ்பியர், அப்படி ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன், சின்ன ஸ்பியர், இது வழியா போகக்கூடிய ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். சார்ஜஸ் வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ் இல்லையா, அப்ப வெளியில சார்ஜஸ் இருக்குல்ல, இருக்கு. ரைட்டா, there are charges everywhere, right, uniformly charged. This is okay. இப்படி இருக்கு. உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்கா, இருக்கு. ஓகே, சார்ஜ் டென்சிட்டி என்ன, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் கான்ஸ்டன்ட். பெரிய ஸ்பியரா இருக்கும் எடுத்துக்கிட்டோம்னா q by 4/3 pi r cube. சின்ன ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா இதோட ரேடியஸ் x, இதோட ரேடியஸ் r. அப்ப சின்ன ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா கம்மியான சார்ஜ் இருக்கு, 4/3 pi x cube. Volume charge density is a constant because this is uniformly distributed. சரி, இப்போ இந்த ஸ்பியர்ல இந்த பாயிண்ட் C என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா, இந்த Cல ஒரு குழுமை நம்ம கொண்டு வந்து வைக்கும் பொழுது என்ன ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு யோசிச்சோம்னா, இதுக்கு வெளியில இதெல்லாம் இருக்கு, அந்த எல்லோ கலருக்கு உள்ள இது இருக்கு. அப்ப இப்ப சார்ஜஸ் எல்லாம் வெளியில இருந்துச்சுன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ள இருந்தோம்னா
எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது. அதுக்கு பேரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அப்ப அட் சி இந்த எல்லோ கலர் என்னங்க பண்ணுது அப்படின்னா ஒன்னும் எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்கல, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். சரிங்க. அப்புறம் அந்த ரெட் கலர் உள்ள இருக்கேங்க, இல்ல வேற கலர் போட்டுக்கோமா? ஓகே, இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, எஸ், இந்த ரெட் கலர் உங்களுக்கு தெரியுது. இதனால என்னங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் உண்டு. அது என்னது? அது இந்த நம்ம இருக்கோமே, இது எப்படி பிஹேவ் பண்ணுது? பிஹேவ்ஸ் லைக் a point charge. Behaves like point charge. You are on the surface, therefore it behaves like a point chargeங்கிறப்ப அது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? இந்த ஜீரோவையும் இதையும் கூட்டணும், இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த ரெட் கலர் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குது, எல்லோ கலர் கொடுக்கல. ரெட் கலர் எவ்வளவு கொடுக்குது? 1/4πε0. இந்த ரெட் கலர் சார்ஜ் ஸ்மால் q டிவைடட் பை இந்த ரேடியஸ் x. அப்ப அது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1/4πε0 q/x². ஸ்மால் q பதிலா இந்த ஃபார்முலாவை போட்டால் என்ன ஆகும்? ஃபார்முலா என்ன? ρ இன்டு 4/3πx³. 4/3πx³. கீழே இங்க என்ன இருக்கு? 4πε0 x². இந்த x 4π எல்லாம் அடிச்சிட்டேன்னா ஆன்சர் என்ன வருது? ρx/3ε0. So the formula for electric field at a point inside a non-conducting uniformly charged sphere is ρx/3ε0. எழுதிக்கலாம். நம்ம இப்போ ஒரு கிராஃப் வரையணுமே. சரி, ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ் நான் கண்டக்டிங் ஸ்பியர். Outside point electric field 1/4πε0 charge divided by distance square. Surface point electric field 1/4πε0 total charge divided by radius square. Inside point electric field 1/4πε0 the charge enclosed in the small sphere divided by the radius square of the small sphere. In other words, you can say electric field inside is rho x/3ε0. This is rho r by 3ε0. This is on the surface. இது outside point is equal to rho r³ by 3ε0 r². Okay? இந்த ஃபார்முலா எல்லாம் நம்ம இப்போ டிரைவ் பண்ணோம். இப்போ கிராஃப் வரைஞ்சால் எப்படி இருக்கும்? ரொம்ப அசிங்கமாக இருக்கும்னு சொல்லாம கிராஃபை வரையணும். ஓகே, கம் ஆன். ரைட், இது டிஸ்டன்ஸ், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த சென்டர் என்ன சார் அப்படின்னா புட் x is equal to 0. எக்ஸுக்கு 0 போட்டா இது 0 ஆயிருது. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு? ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் x.
இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு போகுது, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். சென்டர்ல 0, அதுக்கப்புறம் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னா டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸுக்கு r, ப்ரொபோர்ஷனல் டு r, ரைட்? அதுக்கப்புறம் என்ன? இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸ்கொயர். Therefore it will be like this. இப்ப நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு பொட்டென்ஷியல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை முடிங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இப்ப எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் due to uniformly charged non-conducting sphere. Okay. But there is a sphere, a glass sphere, which is having the ions uniformly mixed in its entire volume. So, outside point, what is the potential? Outside point means it behaves like a point charge. The potential will be 1 by 4 pi epsilon naught, the total charge divided by the distance r. R is greater than capital R. Now you replace volume charge density is charge by volume. Substituting this, the potential formula will be 4 by 3 pi r cube rho divided by 4 pi epsilon naught r. இப்போ 4 pi cancel ஆயிருச்சு. rho r cube by 3 epsilon naught r. இது பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கீழே r ஸ்கொயர் வருது, இங்க r வருது. ஸோ எல்லாரும் எழுதிக்கங்க. இப்போ அவுட் சைட் பாயிண்ட் பார்த்த மாதிரி தான் சர்ஃபேஸ் பாயிண்ட் இல்லையா? சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப நம்ம கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர் ரெடியூசஸ் டு கேபிட்டல் ஆர். இது அப்படியே குறைஞ்சிட்டே வந்து கேபிட்டல் ஆருக்கு ஈக்குவலாக வந்துடுது. கேபிட்டல் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் திஸ் ஸ்பியர். therefore இந்த ஃபார்முலாவில் போயிட்டு 1 by 4 pi epsilon naught total charge divided by the radius of the sphere அப்படின்னு போடணும். இதை கேன்னு போட்டோம்னா கே கியூ பை ஆர் அப்படி சொல்லணும். இந்த ஃபார்முலா இந்த மெத்தட்ல எழுதுறதா இருந்தா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இன்டூ ஆர் கியூப் வரும், கீழே ஒரு ஆர் கேன்சல் ஆகும். எழுதிக்கிறேன் 3 epsilon naught, ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர். அப்போ ஆன்சர் என்ன சொல்லணும்? ரோ ஆர் ஸ்கொயர் பை 3 epsilon naught. ஓகே, எழுதிக்கலாம். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து இன்சைட் பாயிண்ட். ரெடியா? ஓகே. இப்போ நான் கண்டக்டிங் ஸ்பியர், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பியர் இஸ் தேர். நீங்க உள்ளுக்குள்ள ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறீங்க.
இந்த பாயிண்ட், இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்க போறீங்க, இதுக்கு பேரு நம்ம சி அப்படி வச்சுக்கலாம். வெளியில சர்ஃபேஸ்ல பேரு பின்னு வச்சிருந்தோம். ஓகே, பி. இப்ப வாட் இஸ் த பொட்டன்ஷியல் இன்சைட் பாயிண்ட், அதுதான் இப்ப கேள்வி. அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இது ஒரு நான் கண்டக்டிங் ஸ்பியர், உள்ளுக்குள்ள கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல்லாம் இருக்காது. அப்ப நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஆர். So negative potential gradient. Therefore, dV is equal to minus E into dr. If we are talking about inside point, okay? So integral. நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா, ஒரு கூலும் இங்க இருக்கு, அந்த ஒரு கூலுமை இங்க கொண்டு வரேன், எவ்வளவு ஒர்க் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். இதுல நான் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதுக்கு பேர் தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு விசி மைனஸ் விபி. ஞாபகம் இருக்கா? ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்குவோம், இதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் பி, இங்கே ஒரு பாயிண்ட் கியூ அப்படிமோ, இங்கேருந்து ஒரு கூலுமை இங்கே கொண்டு வருவோம். அப்போ விபி மைனஸ் விக்யூ இஸ் த ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஒர்க் டன் இஸ் திஸ். Potential difference is Vc minus V. இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மைனஸ் வெளில எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் நான் கண்டக்டிங் இப்பதான் டிரைவ் பண்ணோம். தட் இஸ் உள்ளுக்குள்ள ரோ எக்ஸ் பை 3 எப்சிலான் நாட் ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? இந்த வேரியபிள் ஆர்னு இருக்கிறதுனால ரோ ஆர் பை 3 எப்சிலான் நாட் dr. ஓகே, அடுத்த ஸ்டெப் விசி மைனஸ் விபி அல்லது விபியை அங்க எடுத்துட்டு போயிரு. விபி இங்க மைனஸ் விபி மட்டும் இங்க வந்திருக்கு. கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துங்க. ரோ பை 3 எப்சிலான் நாட் இன்டெகிரல் ஆர் டிஆர். ஓகே, எங்க இருந்து எங்க வரோம்? பிலேருந்து சி. பிங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? கேபிட்டல் ஆர். சி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? எக்ஸ். இந்த ஸ்பியர்ல பிங்கிற பாயிண்ட் இருக்கிறது ரேடியஸ் ஆர், சிங்கிறது இன்சைட் பாயிண்ட், அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓகே, இதை இன்டகிரேட் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதலாம். ஓகே, இது வரைக்கும் எழுதியாச்சா? இதை அழிச்சிடறேன், சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக போட்டேன். இதை அழிச்சிடலாம். விசி ஈக்குவல் டு விபினா என்ன? சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிட்டோமே, எழுதி வச்சிருக்கோமே. என்ன எழுதியிருக்கோம்? ரோ ஆர் பை 3 எப்சிலான் நாட். இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல. சர்ஃபேஸ் அப்படின்னா இட் இஸ் சர்ஃபேஸ் அப்படின்னா பொட்டன்ஷியல் ரோ ஆர் ஸ்கொயர் பை 3 எப்சிலான் நாட். எஸ், சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல் எழுதிட்டோம் விபி. அடுத்தது கான்ஸ்டன்ட் ரோ பை 3 எப்சிலான் நாட். இந்த ஆருக்கு இன்டகிரேஷன் ஆர் ஸ்கொயர் பை 2. இதுக்கு லிமிட், இது லோவர் லிமிட் ஆர், அப்பர் லிமிட் எக்ஸ். இதை உள்ள நம்ம கொண்டு வரோம். ரைட், அவ்வளவுதான். ரோ ஆர் ஸ்கொயர் பை 3 எப்சிலான் நாட். இங்க இந்த 2 வெளில எடுத்துக்கங்க. ரோ பை 6 எப்சிலான் நாட், அப்பர் லிமிட் போடுங்க, மைனஸ் லோவர் லிமிட். இப்ப டினாமினேட்டர் ஃபுல்லாவே 6 எப்சிலான் நாட் இருந்தா நல்லது. அப்ப மல்டிப்ளை பை 2. இதை 2ஆல பெருக்கணும்னா 2 ரோ ஆர் ஸ்கொயர். கரெக்டா? மல்டிப்ளை பை 2, மல்டிப்ளை பை 2, போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர். இங்க 6 எப்சிலான் வெளியில எழுதிட்டேன். இங்க என்ன இருக்கு? மைனஸ் ரோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரோ ஆர் ஸ்கொயர், மைனஸ் மைனஸ் பிளஸ்.
So 2 rho r square ரெண்டை சேர்த்தா 3 rho r square minus rho x square by 6 epsilon naught. இதுதான் ஃபார்முலா. இதுல காமனா நம்ம எடுத்து நம்ம இங்க எழுதுவோம். பொட்டென்ஷியல் அட் இன்சைட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நான் கண்டக்டிங் ஸ்பியருக்கு we can take out rho. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? 3r square minus x square. ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஈஸி ஃபிசிக்ஸில் இது எல்லாமே இருக்கு. நீங்க ஒரு தரம் படிச்சு எழுதி பாருங்க. அடுத்தது போட்டுமா? சரி, அடுத்து நான் என்ன சொன்னேன்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கண்டக்டர். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சொல்லுங்க. சார்ஜ் கொடுத்த உடனே இந்த மெட்டல் ஸ்பியர்ல கண்டக்டர், ஓகே, கண்டக்டர் சார்ஜ் கொடுத்த உடனே சார்ஜஸ் எல்லாம் அவுட் சைட் த ஸ்பியருக்கு போகும். ஓகே, அப்ப உள்ளுக்குள்ள சார்ஜ் இருக்காது. ஓகே, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன? உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். அடுத்த விஷயம் என்ன? ஃப்ளக்ஸ் இருக்காது. ஃப்ளக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? வெளியில போகும். எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வில் கோ லைக் திஸ். உள்ளுக்குள்ள இருக்குமா? இருக்காது. அடுத்த விஷயம் என்ன? அடுத்த விஷயம் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட். சரி, இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலரா போகும். இப்ப ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். எவ்வளவு இருக்கும்? சிக்மா பை எப்சிலான் நாட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் த சர்ஃபேஸ் சிக்மா பை எப்சிலான் நாட். எழுதிக்கிங்க. அந்த ஃபார்முலா எங்க பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் த கண்டக்டிங் ஸ்பியருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க ரொம்ப ரொம்ப முன்னாடி பார்த்துருக்கோம். எஸ், பொட்டன்ஷியல். இவ்வளோ முன்னாடி இங்க இருக்கு. சிக்மா பை எப்சிலான் நாட் ஆன் த சர்ஃபேஸ். அதை வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன்ப்பா. ஓகேயா? ரைட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படிங்கிற டாபிக் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு கான்செப்ட் வந்து அது கெப்பாசிட்டர்ல நடத்திக்கலாம். ஓகே, ரைட். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் ஓவர். நல்லா படிச்சுக்கணும். நாளை காலையில் ஒரு பார்ட் டெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு போட்டு காமிப்பேன். ஓகே, தேங்க்யூ.